கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர். இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.